ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பு அமைப்பாளரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய ஷராஃப்டீன் அலி அவர்களை அழைத்திருக்கின்றோம். பல விடயங்கள் பேசியிருக்கின்றோம். இந்த முன்னாள் என்று சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக வர வேண்டும் என்றால் அதற்கான வேலைகள் எல்லாம் நடக்கின்றது என்று நீங்கள் சொல்லி இல்லை, நான் வெளியில் கேள்விப்பட்டது உண்மையாக. நான் பதவி வகிக்க வேணுமா இல்லையா என்பதோட பிரச்சனை. சில வேளை நான் கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக ஏதாவது ஒரு வெற்றிடம் கிடைக்கும் பட்சத்தில் நியமிக்கப்படலாம். அதற்கான சில வாய்ப்புகளும் இல்லாமலும் இல்லை. இருந்தாலும் நான் கொழும்பு மாநகர சபை ஒரு சிரேஷ்ட உறுப்பினராக இருந்தும் கட்சி எடுத்த ஒரு முடிவு, அதாவது நான் தேர்தலில் நேரடி வேட்பாளராக போட்டியிடவில்லை. நான் நியமன குழுவிலே இணைக்கப்பட்டிருந்தேன். கட்சியின் பிரச்சாரத்துக்காக வேண்டி என்னை பாவிக்க வேண்டும் என்ற தேவை இருந்ததால், எனவே அந்த நியமன குழுவில் பட்டியல் குழுவில் இணைக்கப்பட்ட யாருக்கும் பதவிகள் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு நம்முடைய ஒர்க்கிங் கமிட்டி முடிவு அடிப்படையில் எனக்கு மட்டும் விசேட சலுகை கொடுக்க முடியாது. அதை நான் மனமாற ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதில் எந்த சஞ்சலமும் கிடையாது, எந்த சங்கடமும் கிடையாது. சராசரி அரசியல்வாதியாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி எனக்கு துரோகம் இழைத்து விட்டது. ரணில் விக்ரமசிங்கே என்னை காலைவாதி அப்படி ஷராஃப்டீன் அலி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி இல்லை என்பது எனக்கு தெரியும். அப்படி உங்கள் மனம் உடைந்திருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கட்சி எது? மனம் உடைய வேண்டுமே. மனம் உடைந்து அப்படியே ஐக்கிய தேசிய கட்சி எனக்கு இப்படி ஒன்று செய்துவிட்டதே என்று நீங்கள் நான் மனிதனே. இந்த ஐக்கிய தேசிய கட்சி எனக்கு மார்க்க மதம் கிடையாது. நான் இஸ்லாம் மதத்தை விட்டு என்னால் போக முடியாது, ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு போக முடியாது என்ற நியதி கிடையாது. இருந்தால் இருக்கக்கூடிய கட்சிகளில் சிறந்த கட்சி என்கின்ற ஒரு தெளிவான அடிப்படையில் அதில் இருந்து கொண்டிருக்கின்றேன். எனவே இதிலிருந்து விலக நேரிட்டால் சில வேளை அரசியலுக்கு முழுகு போட்டுவிட்டு வீட்டுக்கு போகலாம். நான் அதை தவிர சந்தர்ப்பவாத அரசியலை செய்யக்கூடிய ஒரு தேவை எனக்கு கிடையாது. அதனால் தான் இன்னும் இந்த தெளிவாக ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை இங்கே பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கேள்வியை நான் கேட்டதற்கான காரணம் என்னவென்றால், இதே இடத்திற்கு கடந்த வாரம் ஒருவர் வந்திருந்தார். சரி, அவர் யார் என்றால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஜுஹாரா புகாரி. ஜுஹாரா புகாரி கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்டவர். காரணம், கொழும்பு மாநகர சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அவர் நிறைய கேள்விகள் அவரிடம் நான் கேட்க வேண்டியிருந்தது. நிறைய கேள்விகள் கேட்டேன். நிறைய கேள்விகளுக்கு பதிலளித்தார். பதிலளிக்கும் போது ஒரு விடயத்தை சொன்னார். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் மூலம், மர சின்னத்தின் மூலமாகத்தான் வெற்றி பெற்று நீங்கள் வாரீங்க. பிறகு எப்படி நீங்கள் என்பிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை ஆட்சிக்கு வாக்களிக்கிறீங்க? அது என்னுடைய மனசாட்சி என்று சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டதுக்கான காரணமும் அதுதான். மனசாட்சி அவங்களுக்கு இருந்தனால நான் வாக்களித்தேன். காரணம், அந்த வரவு செலவு திட்டம் அவ்வளோ ஒரு சிறப்பான வரவு செலவு திட்டம். அப்படி ஒரு சிறப்பான வரவு செலவு திட்டத்திற்கு யாரால் எதிராக வாக்களிக்க முடியும் என்ற கேள்வி அவர் என்னிடம் கேட்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கறதுக்கான காரணமும் இதுதான். மனசாட்சி இருக்கும்போது ஏன் நாங்கள் இன்னும் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது, எதிர்கட்சியிலிருந்து ஆளும் கட்சி? அவர் இந்த நிகழ்ச்சிக்கு பேசினாரா? கடந்த வாரம். சகோதரி ஜுஹாரா புகாரியை பற்றி பேசுவதற்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் விருப்பம் கிடையாது. அவர் இந்த நாட்டில் அப்படித்தானே, ஏதாவது ஒருத்தன் போய் ஏதாவது ஒன்று கொள்ளையடித்தாலும் அவன் தான் அந்த 2 வாரத்துக்கு ஃபேமஸாக இருப்பான். இவர் தான் அந்த ஆளுங்க. அந்த மாதிரி ஒரு மாதமாக ஒரு பேசு பொருளாக இருந்தார். சமூக ஊடகங்களில் பார்க்க முடியாது அந்த முந்தானியுடன் அந்த முகத்தை தான் முகநூலிலே. தனிப்பட்ட கோபம் எதுவும் இருக்கு? இல்லை, எதுவுமே கிடையாது. அந்த சகோதரி என் மீதும் ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அது வேறு விடயம். இருந்தாலும் அவர் மனசாட்சி என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி பேசுகின்றார். இதற்கு எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம். அவங்க அந்த மனசாட்சி என்ற வார்த்தையை யாரிடம் பழகியிருப்பார் என்றால் கொழும்பு மாநகர சபை முதல்வர் பல்தசார். அவங்களும் மனசாட்சி எப்படி சொன்னாங்க தான் பிரேம். ஆமாம், அதுதான். அவர் தோல்வியை கண்ட உடனே தோற்றது உங்களுடைய மனசாட்சி என்றார். நாங்கள் என்னுடைய வயசுக்கு நான் எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கிறேன். எம்ஜிஆருடைய சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகன், ஜெமினி கணேசன் அப்படியே வந்தால் கமல்ஹாசன், ரஜினிகாந்த். இப்பொழுது திரைப்படங்கள் மீது மோகம் கிடையாது, பார்த்துருக்கின்றோம். எனவே அவர்களை மீறிய நடிகர்கள் இவர்கள், அவர்களை மீறிய நடிகர்கள். நான் ஏன் இப்படி சொல்வதாக, மனசாட்சியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நான் அந்த சகோதரியிடம் தெளிவாக கேட்கின்றேன், நீங்கள் முஸ்லீம் காங்கிரஸின் மரச்சின்னத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாநகர சபை உறுப்பினர், அதிலும் போட்டி போட்டு வெற்றி பெற்றவர் கிடையாது.
நீங்கள் அவர் சொன்னாரோ இல்லையோ தெரியா, ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக அரசியல் செய்ய வந்த ஒரு பூத் ஏஜென்ட். அதாவது ஒரு பூத்துக்கு வாக்குச்சாவடிக்கு பெண் நியமனம் ஒன்றை செய்வார்கள், பெண் ஒரு அங்கத்துவம். அதிலே கொழும்பு மாநகர சபையில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் பாஃபிக் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அறிமுகம் செய்து முஜிபுர் ரஹ்மான் ஊடாக ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல் செய்ய வந்தவர். தேர்தலில் போட்டியிட ஆசைப்பட்டவர், அது அவருடைய உரிமை. தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக போட்டி போட வாய்ப்பு இல்லை என்பதை சகோதரர் முஜிபுர் ரஹ்மானுடைய செயல்பாட்டினூடாக அறிந்து கொண்டு சந்தர்ப்பம் தேடும் பொழுது தற்பொழுதுள்ள தேர்தல் சட்டத்தின் அடிப்படையிலே பெண்கள் கண்டிப்பாக 125 உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற சூழலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு அப்படியான பெண்களை லிஸ்டிலே போடுவதற்கு கொஞ்சம் குறைபாடு தட்டுப்பாடு இருந்த நேரத்திலே அந்த தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக முஸ்லீம் காங்கிரஸுக்கு தெரிவிக்கப்பட்டவர். நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக முஸ்லீம் காங்கிரஸுக்கு தெரிவிக்கப்பட்டவர்கள், இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். உங்களை விடவும் சிரேஷ்ட பெண் உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அந்த கட்சியின் தலைவர், முன்னாள் அமைச்சர் கௌரவ் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் உங்களுக்கு அந்த பதவியை வழங்குகின்றார். நீங்களும் இது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கட்சி என்று அரவணைத்து அதை வாங்கிக் கொள்கின்றீர்கள். மனசாட்சியை பற்றி பேசும்பொழுது உங்களுடைய மனசாட்சியில் அல்லாஹ்வுக்காக கையை வைங்கள். இப்படி எடுத்துவிட்டு அந்த கட்சியின் நியமன உறுப்பினராக, மக்களால் கூட தெரிவு செய்யப்பட 100 ஓட்டும் இல்லை, நியமன உறுப்பினராக இருந்து கொண்டு உங்களை ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் முதலாவது பட்ஜெட்டுக்கு நீங்கள் உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் எதிர்த்து வாக்களிப்பது தான் சரி என்று நீங்கள் வாக்களித்தீர்கள். அது சூழலெல்லாம் பேசக்கூடாது. நீ மனசாட்சிக்காக வாக்களித்தா அங்கே அப்படி தான் செஞ்சுருக்கணும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் நீங்கள் அந்த எதிர்கட்சியுடன் இணைந்து அந்த மக்களுடைய நலத்திட்டங்களுடன் அந்த பட்ஜெட்டை தோல்வி அடைய செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். 2வது பட்ஜெட் வாசிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் கொம்பனி தெரு தாருசலாமிலே முஸ்லீம் காங்கிரஸுடைய 4 உறுப்பினர்கள், அத்தோடு கோட்டையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் சீஜாவனபுர கோட்டை எல்லாரையும் வைத்து கட்சியின் தலைவர் தன்னுடைய கட்சி தீர்மானத்தை சொல்லுகின்றார், நீங்கள் இதுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று. உண்மையிலே நீங்கள் ஒரு தெளிவான மனநிலையில் இருந்திருந்தால் உங்களுடைய மனசாட்சி சொன்ன அந்த விடயத்தை அன்று சொல்லியிருக்க வேண்டும் தலைவருக்கு. இல்லை சார், நீங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு. மக்களுக்கு இவ்வளவு சலுகைகளை கொடுக்கக்கூடிய பல்தசாருடைய பட்ஜெட்டுக்கு எதிராக நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இது தவறு சார் என்று அங்கே சொல்லியிருக்க வேண்டும். அமைதியாக மயான அமைதியை காத்து அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருந்துவிட்டு நயவஞ்சகத்தனமாக, நம்முடைய முஸ்லீம் பாஷையில் சொல்வதாக முனாஃபிக்தனமாக அமைதியாக இருந்து வந்துவிட்டு லெஃப்ட்டுக்கு சிக்னலை போட்டு ரைட்டுக்கு வண்டியை திருப்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கையை தூக்கினீங்க. சரியா? ஆனால் மன்னிக்க சார், அப்படின்னாலே அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள ஒரு சொல்லுவார். எதிர்கணும். இப்போ நீங்கள் வாங்க, ஒரு கட்சியிலே போட்டிட்டு ஒரே காரணத்துக்காக அந்த கட்சி சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்கின்ற நியதி எங்கே இருக்கின்றது என்று நீங்கள் கேட்டீர்கள். அதை தான் அவர் கேட்டதாக சொல்கின்றீர்கள். நீங்கள் இப்போ உங்களோட மனசாட்சியை கொண்டு போய் அனுரகுமார் திசாநாயக்கோட கடையில் தான் ஈடு வச்சிருக்கிறீங்க. அனுரகுமார உகாஸ் கடையில் போய்த்து நீங்கள் ஈடு வச்சிருக்கிறீங்க. இந்த அனுரகுமார் திசாநாயக்கோடைய தேர்தல் வாக்குறுதிகளில் உகண்டாக அதெல்லாம் வச்சிருங்க. நீங்கள் எல்லாரும் மறந்த ஒரு வாக்குறுதி இருக்குது. என்ன தெரியுமா? பாராளுமன்றத்திலே உள்ளூராட்சி சபைகளிலே ஒரு சின்னத்திலே கேட்டு போட்டியிட்டு விட்டு இன்னொரு பக்கம் சாய்வதை நிறுத்துவதற்கு நான் சட்டம் கொண்டு வருவேன் என்றார். அப்போ அனுரகுமார் திசாநாயக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தான் நீங்கள் வேலை பார்த்துருக்கிறீங்க. அனுரகுமார் திசாநாயகோட சொந்த கொள்கை என்ன தெரியுமா? நீங்கள் மாலிமாவில் கேட்டு வந்தீங்கன்னா மாலிமாவோட தான் இருக்கணும், நீங்கள் யானையில் கேட்டு வந்தால் யானையில் தான் அறிக்கணும். இப்படி நீங்கள் உள்ளுக்கு ஒரு கட்சியில் கேட்டு வந்து இன்னொரு கட்சிக்கு சார்பாக பாஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பதவி பறிக்கப்படுவதற்கு நான் சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதை தான் ரவுஃப் ஹக்கீம் செஞ்சிருக்கிறார். ரவுஃப் ஹக்கீம் சார் அதை தான் இப்போது செய்திருக்கின்றார். ஏன் தடமாற வேண்டும்? ஆனால் இவங்க இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க. இடைக்கால தடை வேறு விடயம். ஜனாதிபதியுடைய கொள்கையிலே தான் ரவுஃப் ஹக்கீம் வேலை பார்க்கிறார், உங்களுடைய ஜனாதிபதியின் கொள்கையிலே. அப்போ நீங்கள் அதுக்கே தடையாக இருக்க வேண்டும். உண்டு. 2வது சகோதரர் பிரேம் அவர்களே, இது ஒரு விஷயம். இதோடு சேர்த்து மக்களுடைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்த பட்ஜெட் தானே நீங்கள் சொல்கின்றீர்கள். பட்ஜெட் என்றால் நல்ல திட்டம் தான் அறியும். ஒரு பக்கத்தில்
வரவு வேண்டும் என்பதற்காக வரி மேலதிக்கப்படலாம், அந்த சுமை மக்களுக்கு விளங்காமல் இருப்பதற்கு சலுகைகள் வழங்கப்படலாம். இது வரவு செலவு திட்ட ஒரு ஃபார்மட். இதற்கு முன்னால் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநகர முதல்வர்களும் பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் தானே. கடைசியாக ரோசி சேனநாயக்க முழு கலம்பு சீட்டிலும் உள்ள பிள்ளைகளுக்கு ஸ்கூல் புக்ஸ் கொடுத்தா ஃப்ரீயா. அப்படி இப்படி இல்லை, புக் லிஸ்டில் உள்ள அவ்வளவும் கொடுத்தோம். இது நல்லதா இல்லையா? முனிசிபல் வரைக்கும் பிம்படி என்று சொல்லி, அதாவது அந்த வசதி குறைந்தவர்களுக்கான ஒரு ஆதார தொகை வெறும் 400 ரூபாக இருந்ததே 1500 ரூபாக மாற்றுவதற்கு சபையிலே பிரேரணை கொண்டதை நிறைவேற்றிய மாநகர சபை உறுப்பினர் நான். இது போன்ற திட்டங்கள், மெஷின், தையல் இயந்திரம் கொடுப்பது, பாடசாலை உபகரணங்கள் கொடுப்பது, இந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு அன்றைக்கு இருந்த என்பிபி உறுப்பினர் 6 பேர் எதிர்த்து வாக்களிக்க இல்லையா? அப்போ எங்கே போச்சு மனசாட்சி? அப்போ நீங்கள் சாப்பிட்டா அது தலைகோயா, நாங்கள் சாப்பிட்டா கபரகோயாவா? இது இந்த கேள்விக்கு சகோதரி ஜுவாரா புவார் என்ன பதில் சொல்லுவார்? எனவே நல்ல திட்டங்கள் தான் வரும், ஆனால் பட்ஜெட் தோற்கடிக்கப்படுவது என்பது அந்த கட்சியின் அரசியல் பின்புலத்தை சார்ந்தது. எனவே அந்த கட்சி சொல்லி இருந்தால், அந்த கட்சியினூடாக நியமிக்கப்பட்டிருந்தால், கட்சியுடைய சொத்தாக அந்த பதவி இருந்திருந்தால் அதனை பாதுகாத்திருப்பது தான் மனசாட்சி. சரி.